வணக்கம் நண்பர்களே. போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கணித வினாவிடை வீடியோ சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ சீரிஸ்ல இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்களோட இணைப்புகள் லிங்க்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணிதத்துல மிக முக்கியமாக எல்லா போட்டித் தேர்வுகளையும் கேட்கின்ற மீன், அதாவது சராசரி, மீடியன் இடைநிலை, ரேஞ்ச் வீச்சு, முகடு மோட், இந்த 4 விஷயத்தை தான் பார்க்க போறோம். மீன், மீடியம், மோட், ரேஞ்ச், இந்த 4 விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது வீச்சு, சராசரி, இடைநிலை, முகடு, இந்த 4 விஷயத்தை தான் பார்க்க போறோம். நீங்க பார்க்குற இந்த முதல் கேள்வி அப்படிங்கிறது எஸ்ஏ எக்ஸாம் 2015ல கேட்கப்பட்ட கேள்வி. முதல் 10 பகா எண்களின் வீச்சு என்ன? வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ்? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடையளிக்கணும்னா முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது முதல் 10 பகா எண்கள். பகா எண்ணுங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது ஒரு பகா எண்ணா இருக்கட்டும். ஒரு எண்ணை அதே எண்ணாலும், அதே எண்ணம் என்ன? எக்ஸுங்கிறது என்னன்னா அதே எண்ணாலும் அந்த எண்ணை 1ஆலும் மட்டுமே வகுக்க முடிந்தால் அதற்கு பெயர் பகா எண் என்று பெயர். 2 எடுத்துக்கோங்க. 2 தான் முதல் பகா எண். 2 எடுத்துக்கோங்க. 2 நீங்க 2ஆல வகுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 1ஆல வகுக்கலாம். 2 வேற எந்த எண்ணாலையும் உங்களால வகுக்க முடியாது. புரிஞ்சுதா? அடுத்த பகா எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3. 3 நீங்க 3ஆல வகுக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 நீங்க 1ஆல வகுக்கலாம். அப்போ 3ங்கிறது ஒரு பகா எண். சரி, 4ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இது பகா எண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா 4 நீங்க 4ஆல வகுக்கலாம். 4 நீங்க 1ஆல வகுக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 நீங்க 2ஆல வகுக்க முடியும். அப்போ 4ங்கிறது பகா எண் இல்லை. இப்போ முதல் 10 பகா எண்ணை முதல்ல நீங்க எழுதிருங்க. இந்த கேள்விக்கு விடை எழுதணும்னா முதல் 10 பகா எண்களை எழுதிருங்க. முதல் பகா எண் 2, இரண்டாவது பகா எண் 3, மூன்றாவது பகா எண் 5, நான்காவது பகா எண் 7, ஐந்தாவது பகா எண் 8 போடலாமா? 8 2ஆல வகுக்கலாம், 4ஆல வகுக்கலாம், 8ஆல வகுக்கலாம். 9 3ஆல வகுக்கலாம், 9ஆல வகுக்கலாம், 1ஆல வகுக்கலாம். 10 5ஆல வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாம். அடுத்த பகா எண் 11, அடுத்த பகா எண் 13, அடுத்த பகா எண் 17, அடுத்த பகா எண் 19, அடுத்த பகா எண் 20 21 வகுத்துடலாம். 22 11ஆல வகுத்துடலாம். 23, அடுத்த பகா எண் 25 26 இதெல்லாம் வகுத்துடலாம். 27, அடுத்த பகா எண் 29. 10 வந்துருச்சான்னு பாருங்க. 2 4 6 8 10 27 பகா எண்ணா? 27 பகா எண் இல்லை. ஏன்னா 27 3ஆல வகுக்கலாம், 9ஆல வகுக்கலாம். அப்போ 27ங்கிறது பகா எண் இல்லை. சரிதானே? 2 3 5 7 11 13 17 19 23 29 இதெல்லாம் பகா எண்கள். சரி, வீச்சுனா என்ன? ரேஞ்ச். முதல் எண்ணுக்கும் கடைசி எண்ணுக்கும் இடையில உள்ள இடைவெளி, அதுதான் நம்ம வீச்சுன்னு சொல்லுவோம். ஒரு ஊஞ்சலனா இங்கேருந்து இழுத்து விடுறோம்னா அது எவ்வளவு தூரம் போயிட்டு வருது அப்படிங்கிறது அதோட வீச்சு. 2ங்கிற எண்ணில் எங்க முடியுது? 29ல. 2ல ஆரம்பிச்சு 29 வரைக்கும் அந்த ஊஞ்சல் போயிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஊஞ்சல் கடந்த தொலைவு, அதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா 29 மைனஸ் 2. 29ங்கிறது கடைசி எண், 2ங்கிறது முதல் எண். கடைசி எண்லேருந்து முதல் எண்ணை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது வீச்சு அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா, அது அடுத்த பிரச்சனை. வீச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஒரு எண் வரிசையை அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க, ஏறு வரிசையில எழுதுங்க. இப்போ இது முதல் 10 பகா எண்ணுன்னு கேட்டதுனால நமக்கு அது இயல்பாவே ஏறு வரிசையில் தான் இருக்குது. சரிதான்? இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அதை நம்ம மொத்தத்தில் என்ன செய்ய போறோம்? வீச்சு கண்டுபிடிக்கணும்னா கடைசி எண்ணில இருந்து முதல் எண்ணை கழிச்சுங்க. கழிச்சா கிடைக்கிற விடை தான் ரேஞ்ச், வீச்சு அப்படிங்கிறது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பின்வரும் எண்களின் வீச்சு என்ன? இப்போ 6 18 13, கடைசி எண் என்ன? 63. முதல் எண் 6, 63ல இருந்து 6 கழிச்சிட்டா வீச்சு கிடைச்சிருமா? இல்ல, கிடைக்காது. இங்க இயல்பாவே இது ஏறு வரிசையில் அமைஞ்சிருச்சு. ஆனா இங்க இது ஏறு வரிசையில் இல்ல. நீங்க உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் முதல்ல நீங்க அதை ஏறு வரிசையில் எழுதிருங்க. இருக்கிறதுலே மிக குறைந்த எண் என்ன? 3. அதுக்கப்புறம் 4 இருக்கா? 5 இருக்குது. 3 5 6 இருக்குது. 6 7 8 9 10 11 12 13 தான் இருக்குது. அடுத்தது 13 14 15 16 17 இருக்குது. 18 இருக்கு. 19
20, 21, 22 இருக்குது. 23 இருக்குதா? 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அடுத்த பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 தான். 46. அடுத்த பெரிய எண் 49. அடுத்த பெரிய எண் 63. அடுத்த கடைசி எண் 72. வீச்சு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட எண்களை ஏறுவரிசையில் எழுதிடுங்க. இப்போ முதல் எண் 3, கடைசி எண் 72. வீச்சு கண்டுபிடிக்கணும்னா 72 மைனஸ் 3, சரியான விடை 69ங்கிறது. ஸோ வீச்சு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஏறுவரிசையில் எழுதிருங்க. கடைசி எண்ணில இருந்து முதல் எண்ணை கழிச்சிங்கன்னா அதுதான் அந்த எண் கூட்டணியின் வீச்சு அப்படிங்கிறது. சரி, இப்போ பாருங்க, முதல் 10 எண்களின் சராசரி என்ன? உங்களுக்கு நல்லா தெரியும். சராசரி அப்படிங்கிறது என்ன? மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி எத்தனை நம்பர்ஸோ அதால வகுத்துருங்க. இப்போ முதல் 10 எண்கள்லாம் என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிவைடட் பை மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 எண்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை? இதை கூட்டுங்க. 2, 1, 3, 3, 3, 6, 10, 15, 21, 28, 36, 45, 55. 55 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 5.5 அப்படிங்கிறது தான் இதோட சராசரி. சராசரிக்கு நீங்க ஏறுவரிசையெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரேஞ்ச் கேட்டாங்கன்னா ஏறுவரிசையில் எழுதணும். இடைநிலை மீடியன் கேட்டாங்கன்னா நீங்க ஏறுவரிசையில் எழுதணும். முகடு கேட்டாங்கன்னா நீங்க அதை ஏறுவரிசையில் எழுதணும். சராசரி மட்டும் நீங்க ஏறுவரிசையில் எழுத வேண்டியதில்லை. அடுத்த கேள்வி, பின்வரும் எண்களின் இடைநிலை என்ன? அதாவது மீடியன் கேட்குறாங்க. இடைநிலை ரேஞ்ச் கேட்டாலும் சரி, அதாவது வீச்சு கேட்டாலும் சரி, இடைநிலை கேட்டாலும் சரி, முதல்ல நீங்க ஏறுவரிசையில் எழுதிருங்க. முதல் எண் 3, பிறகு என்ன இருக்குது? 3க்கு அப்புறம் 5 இருக்குது. 3, 5, 6, 7, 8 இல்ல, 9 இல்ல, 10 இல்ல, 11, 12, 13 இருக்குது. அதுக்கப்புறம் 13க்கு அப்புறம் பெரிய எண், அதுக்கப்புறம் 49. கவனமா எழுதுங்க. 63, 64, 72 கணக்கு பண்ணீங்க. 2, 4, 6, 8, 9, 10, 11, 12, 13 எண்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 எண்கள். சரி, இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கிறது? நடுவில் உள்ள வேல்யூ தான் இடைநிலைங்கிறது. 3ஐயும் 72 அடிச்சிடுறேன், 5ஐயும் 64 அடிச்சிடுறேன், 6ஐயும் 63 அடிச்சிடுறேன், 7ஐயும் 49 அடிச்சிடுறேன், 13ஐயும் 46 அடிச்சிடுறேன், 17ஐயும் 22 அடிச்சிடுறேன். கடைசியில தங்குற எண் 18. இந்த 18 அப்படிங்கிறது தான் மீடியன். 18ங்கிறது தான் மீடியன். சரி, இப்போ இந்த வரிசை பார்ப்போம். 5, 7, 3 அதே தான். 3 ஏறுவரிசையில் எழுதுங்க. 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 11 இருக்குது. 11, அதுக்கப்புறம் 13 இருக்குது. 13க்கு அப்புறம் 17 இருக்கு, 18 இருக்கு, 21 இருக்கு, 23 இருக்கு, 25 இருக்கு. மொத்தம் எத்தனை எண்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எண்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எண்கள். இப்போ அடிச்சிருங்க. 3, 25, 5, 23, 7, 21 அடிச்சிடுறேன், 11, 18. கடைசியில் இந்த 2 நம்பரை அடிச்சு 0 எழுதுவீங்களா? அப்படி எழுதக்கூடாது. கடைசியில இரட்டைப்படையில எண்கள் தங்கிடுச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 13 + 17 எவ்வளவு வருது? 13 + 17 எவ்வளவு வருதுன்னா 30. 30 டிவைடட் பை 2, இதோட இடைநிலை 15. சரியா? பின்வரும் எண்களின் முகடு என்ன? இது அடுத்த கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. என்ன உங்களுக்கு எண் கொடுத்துருக்காங்களோ அதை மறுபடியும் நீங்க ஏறுவரிசையில் எழுதுங்க. ஒரு எண்ணையும் விட்டுறாதீங்க. 1 ரிப்பீட் ஆனிச்சுன்னா விடக்கூடாது. 1, இங்க ஒரு 1 இருக்கா, மீதி இங்க ஒரு 1 இருக்கு. 2 இருக்குதா? 2 எதுவுமே இல்லை. 3, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. சரியா? அடுத்து 4, 1, 2, 3 4கள் இருக்குண்ணே. 3, 4, 5 இருக்குதா? ஒரே ஒரு 5 இருக்கு. 6, 1, 2, 3, 4 6கள் இருக்குண்ணே. 1, 2, 3, 4, 6. 7 இல்லை, 8 1 இருக்கு. மொத்த எண்களையும் நாம ஏறுவரிசையில் எழுதிட்டோம். ரிப்பீட் ஆகிற எண்ணையும் நம்ம எழுதிட்டோம். இதுல எந்த எண் அதிக முறை வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 தடவை வந்திருக்கு. 1 அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு. 3 அப்படிங்கிறது
5 தடவை வந்திருக்கு. 4 அப்படிங்கிறது 3 தடவை, 5 1 தடவை, 6 4 தடவை வந்திருக்கு, 8 1 தடவை வந்திருக்குது. அதிக முறை இந்த வரிசையில அதிக முறை வந்த எண் எதுவோ அதுதான் கொடுக்கப்பட்ட எண்களின் முகடு, மோடு அப்படிங்கிறது. சரியான விடை அப்படிங்கிறது 3. போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட இருக்கின்ற மிக முக்கியமான கணித வினா விடை தொகுப்பு தான் நம்ம ஒரு வீடியோ சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ சீரீஸ்ல வந்து முந்தின வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்ஸ்லாம் இருக்குது, பாருங்க. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோக்கள் வர இருக்கின்றன. அதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. உங்க நண்பர்களும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய ETW அகாடமி உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.